அதாவது நாளைக்கு 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கிற சலூன் கடைகள், முடி திருத்தும் கடைகள் எதுவுமே திறக்கப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு நாள் தான்டா சலூன் கடை திறக்கப்படாது, அதுக்கு ஏன் இப்படி வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கா, இல்ல நீங்க கல்யாணமானவர்களா, இல்ல உங்களுக்கு அம்மா இருக்காங்களா, சகோதரி இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு ஒரு தோழி இருக்கா, நிச்சயமா இந்த பதிவை பார்ப்பீர்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரிந்த சலூன் கடைக்காரர்கள் இருந்தார்கள் என்றால் இந்த காணொலியை காண்பியுங்கள். அவர்களுக்கான ஒரு குரலாக இருக்கிறது. இது குரலற்றவர்களின் குரல் மட்டும் கிடையாது, உண்மையின் குரல். இது ஃபேக்ட் செக் பண்ற ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, உண்மையான தரவுகளை சொல்லக்கூடிய வீடியோ. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடம்சந்தூர் வடம் குறும்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். ஏப்ரல் மாதம், போன வருடம் ஏப்ரல் மாதம் ஒரு சிறுமி கொல்லப்படுகிறாள். அந்த சிறுமி கொல்லப்படுகிறாள் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய தாய் தந்தையரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தந்தையின் பெயர் வெங்கடாச்சலம், தாயின் பெயர் லட்சுமி. அந்த பெண்ணின் பெயர் வேண்டாம், அது என்னுடைய தங்கையாகவே இருக்கட்டுமே, என் தங்கை. அந்த தங்கை அவங்க வீட்டில் தனியா இருக்காங்க. லட்சுமி, வெங்கடாச்சலம் அவர்கள் சலூன் கடையை வச்சிருக்காங்க. அவர் கடைக்கு போயிட்டாரு. லட்சுமி அவர்கள் 100 நாள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். 100 நாள் வேலைக்கு போறாங்க. என் தங்கையிடம், அவளுக்கு வயது ஒரு 13 இல்லாட்டி 14 வயது தான் இருக்கும். என் தங்கையிடம் சொல்கிறார்கள், நீ வீட்டை பார்த்துக்கோ, அப்படியே போய் ரேஷன் கடையில் ரேஷன் வாங்க வேண்டியதா இருக்கு, நீ வீட்டிலே இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மதியம் 100 நாள் வேலையில கொஞ்சமா அந்த இடைவேளை இல்லாட்டி வேலை முடிஞ்சு தாய் லட்சுமி அவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த பெண் பெட்ல படுக்கல, கீழே தரையில படுத்து இருக்கா. கிட்ட வந்து பாக்குறாங்க, பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது, உடம்பெல்லாம் ரத்தம், ட்ரெஸ் எல்லாம் ரத்தம். என்னன்னு பார்த்தா ஒரு வயர் தொங்கிட்டு இருக்கு. அந்த வயர் எங்க போகுது? கரண்ட் வயர் போகுது. மூக்கிலையும் வாயிலையும் கரண்ட் வயர் போட்டு அதை ஒரு பிளக் பாயிண்ட்ல கொடுத்து யாரோ அவளுக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க. ஷாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? மார்பகம் இருக்கு பாருங்க, கடிச்சு எடுத்திருக்காங்க. அவளுடைய உடம்பில் பலவிதமான காயங்கள். இதை பார்த்த ஒரு தாயின் மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் குழந்தை, கிட்டத்தட்ட 12 வயது பெண் குழந்தை, உடம்பில் இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுறாங்க. என் தங்கைக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கூக்குரல் போடுறாங்க. 3 நாட்கள் எஃப்ஐஆர் எடுக்கவில்லை. இது நான் சொல்லல, விகடன்ல வந்திருக்கு. அனைத்து இந்திய மாதர் சங்கத்தின் மாநில உறுப்பினர் வனஜா அவர்களும் இது ஒரு இன்டர்வியூவா கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க? 3 நாட்கள் புகார் எதுவுமே எடுக்கப்படவில்லை. மறுபடியும் ஒரு எம்எல்ஏ பார்க்கறாங்க, புகார் எடுக்கப்படுகிறது. யார் இவரை கொலை செய்தார்கள், இந்த பெண்ணை, இந்த சிறுமியை, என் தங்கையை கொலை செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்த்த வீட்டுக்காரன். அவனை பிடிச்சு போலீஸ் விசாரணை செய்யும் போது, நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த கொலையை செய்தோம், பாலியல் வன்புணர்வு செய்து இந்த சிறுமியை கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் போன வருடம் நடந்ததுங்க. 3 பேர் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கறான். அதுல ஒரே ஒருத்தனை மட்டும் கைது செய்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும், கைரேகை எல்லாமே எடுத்துட்டாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது, வாக்குமூலம் இருக்கிறது. ஆனா மகளா நீதிமன்றத்தில், அதாவது நம்முடைய நீதிமன்றத்தில் இதனுடைய நீதி விசாரணை என்பது நடக்கிறது. அந்த நீதி விசாரணையில் செப்டம்பர் 29ஆம் தேதி இந்த வருடம், போன வருடம் நடந்த இந்த கேஸுக்கு இந்த வருடம் ஒரு தீர்ப்பு வருகிறது. கிருபாகரன் அப்படிங்கறத நீங்க கைது பண்ணிருக்கீங்க, போதுமான ஆதாரம் இல்லாத காரணத்தினால் அவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம். யாரா கேட்பா இதுக்கு ஜஸ்டிஸ்? உத்தரப்பிரதேசத்துல இது மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்படுகிறது. அதனால நிறைய பேர் அங்க நீதி கேட்கிறாங்க. அந்த பெண்ணுக்கும் நீதி வேண்டும், என் தங்கைக்கும் நீதி வேண்டும். நீங்க எத்தனை பேர் இந்த நீதியை கேட்பீங்க? நாளைக்கு சலூன் கடை மூட போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்குலாம் ஒரு செய்தி மட்டும்தான். ஆனா அந்த சலூன் கடை வைத்த அந்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிற அந்த தந்தைக்கு எவ்வளவு மனவலி இருக்கும். சரி, அந்த தந்தை காரணமாக அவங்க சலூன் கடை வச்சிருக்காங்க, நமக்காக யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க, நம்ம சங்கம் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா சலூன் சங்கங்கள் நாளைக்கு கடையை மூடிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நாளைக்கு சலூன் கடை பூட்ட போகிறது அப்படிங்கிற செய்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இது நிறைய பேருடைய குரலாக ஒலிக்கப்பட வேண்டும். இங்க தான் ஜஸ்டிஸ் கேட்கணுங்க. எவன் கேட்க போறீங்க? நீங்க? நான் கேட்டுட்டேன் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் ஃபார் கலைவாணி கேட்டுட்டேங்க. நீங்க கேட்பீங்களா? இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கு இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் மட்டும் கேட்டா வாய்ப்பே கிடையாது. இது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நபர்களும் கேட்க தொடங்கும் போது நிச்சயமா ஜஸ்டிஸ் கிடைக்கும். உத்தரப்பிரதேசம் மட்டும் பெண்கள் வாழும் இடம் கிடையாது, தமிழகமும் பெண்கள் வாழும் இடம்தான். சோ கலைவாணிக்கு நம்ம ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க போறோமா இல்லையா? இது உங்க கையில தான் இருக்கு. வயர், அதாவது கரண்டை செலுத்தி அவர்களுடைய மார்பகத்தை கடித்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட அனைத்து நபர்களும் கைது செய்யப்பட வேண்டும். இங்க தானையா ஜஸ்டிஸ் கேட்கணும். எதிர்கட்சி, ஆளும் கட்சி, எந்த கட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி மறுபடியும் அரசியலுக்கு வர துடிக்கும் எந்த கட்சியோ, ஆட்சியாளர்களோ, அரசியல்வாதிகளோ இருக்கட்டும், நீங்க ஜஸ்டிஸ் கேளுங்க, ஜஸ்டிஸ் கொடுங்க. அந்த கலைவாணி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும். இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்டா. நான் இந்த பட்டியலின பெண்கள் பாதித்தால் மட்டும்தான் ஜஸ்டிஸ்
ஜஸ்டிஸ் கேட்பேன், இல்லாட்டி அவங்களுடைய செய்தி தான் வெளியில வரல அப்படின்னு சொல்ற சில நியாயவாதிகள் இருக்காங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பெண்கள் தான், சிறுமிகள் தான். ஆனா சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதியில் பிறந்தால் மட்டும்தான் அவர்கள் பெண்கள், சிறுமிகள். சோ அப்படிப்பட்ட பட்டியலினம் இல்லாட்டி இந்த தலித் பெண்களுக்காக மட்டும் குரல் கொடுக்கும் நபர்களுக்காக மேலும் ஒரு வேண்டுகோள். சேலம் மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் நடந்தது 2 வருடத்திற்கு முன்பாக. தண்ணி பிடிக்க போன இடத்துல தகாத வார்த்தை பேசிவிட்டால் அப்படின்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்கே வந்து 2000 மட்டும் வந்து ஒருத்தன் அந்த பெண்ணின், அந்த சிறுமியினுடைய கழுத்தை அறுத்து, தாயின் முன்பாக கழுத்தை அறுத்து அந்த கழுத்தை மட்டுமே கொண்டு போய் அந்த முண்டத்தை அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே போட்டு விட்டுட்டு போனான். அவனுடைய கேஸ் இன்றும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஒரு பெண் மட்டும்தான், அந்த சிறுமி மட்டும்தான் இறந்து விட்டாள் என்பது நம்முடைய ஊடகம் சொல்லும் கணக்கு. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆனா வக்கீல், வழக்கறிஞர் என்ன தெரியுமா சொல்றார்? சிறுமியின் பக்கம் இருக்கும் எல்லா சாட்சியங்களும் விசாரிக்கப்பட்டு விட்டன. ஆனா அந்த கயவன் இருக்கான் பாருங்க, அவன் பக்கம் இருக்கும் சாட்சியங்கள் விசாரிக்க கால தாமதம் ஆகிறது. சோ கால தாமதம் ஆகிறது அப்படின்னா அவன் அங்க சாட்சியங்களை கலைத்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். 2 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த கேஸுக்கு முடிவு வரல. அந்த சிறுமி கொல்லப்பட்டால் பாருங்க, சிறுமி, அவளுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு பிரெக்னன்ட் ஆகுறாங்க. பிரெக்னன்ட் ஆகும்போது ஒவ்வொரு 10 இல்லாட்டி 15 நாட்களுக்கு இடையில அவங்களுக்கு ரொம்ப ஃபிக்ஸ் மாதிரி வருமா, ரொம்ப அதிர்ச்சியில இருந்திருக்காங்க. அப்படி குழந்தையை பெற்று போட்டு அந்த அக்காவும் இறந்துட்டாங்க. சோ அந்த வீட்டுல 2 பெண்கள் இருந்தாங்க, ஒரு ஆண், 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன். 2 பெண்களையும் இழந்து அந்த குடும்பம் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறது. பல அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், பிரமுகர்கள், நான் உனக்கு வீடு கட்டி தரேன், உன் பையனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே கைவிரித்து விட்டார்கள். இதையும் விகடன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் விகடனை மட்டும் இங்க எடுத்து சொல்லல, இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு இடத்துல உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொல்வது வெறும் செய்தி. அந்த செய்தியை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அதே நேரத்தில் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடுத்த அவலங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான நீதி கிடைத்திருக்கிறது, இதுதான் ஜேர்னலிசம். இதுதான் ஜேர்னலிஸ்ட் செய்ய வேண்டிய வேலை. அதை செய்தால் தான் சமூகம் உருப்படும். செய்தியை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும், வேற எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம், நான் ஜஸ்டிஸ் கேட்பேன், நான் பொங்குவேன் அப்படின்னு சொல்ற நிறைய நபர்கள், தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தியை நீங்க யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாம, இனி எங்கேயாவது ஒரு கொள்ளை நடந்துச்சு, விக்கி நீ பேசணும் அப்படின்னு சொல்லி யாரும் என் முன்னாடி வரக்கூடாது. சப்போஸ் இந்த செய்தியை நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்ப்பா, கண்டிப்பா அடுத்ததா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் நானும் நீயும் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க, நான் பேச வரேன். எல்லா இடங்களிலும் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குற்றங்களை நாம் தட்டி கேட்க வேண்டும். ஒரு சில அரசியல்வாதிகளுடைய அரசியல் லாபத்திற்காக உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். நம்முடைய தங்கைகள், நம்முடைய குழந்தைகள் இங்கே கொல்லப்படுகின்றன. எல்லோருக்கும் நீதி வேண்டும். அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். சோ இந்த 2 சிறுமிகளுக்கு நீதி உடனடியாக வேண்டும். கிருபாகரன் என்பவன் கைது செய்யப்பட வேண்டும். 2 நபர்கள், கிருபாகரன் கூட இருந்த அந்த 2 நபர்கள் யார் என்ன, அந்த விசாரணை மீண்டும் நடத்தப்பட வேண்டும். சிபிசிஐடிக்கு கலைவாணியுடைய கேஸ் போகணும். நாளைக்கு சலூன் கடை அடைக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் வைரலா மாற வேண்டும். தயவு செஞ்சு உங்களை காலில் விழுந்து கேட்கிறேன், இந்த செய்தியை கொஞ்சம் வைரலா மாத்துங்க. இதுதான் ஜஸ்டிஸ். இறந்து 1 வருடம் ஆன பிறகும் ஜஸ்டிஸ் கிடைக்கவில்லை என்றால் எப்போது அந்த பெண்ணுக்கு, அந்த சிறுமிக்கு, என் தங்கைக்கு, உங்களுடைய தங்கைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க போகிறது? ஜஸ்டிஸ் ஃபார் கலைவாணி. அடுத்ததா சேலம் சிறுமிக்கும் சேர்த்து தான் இந்த ஜஸ்டிஸ் நான் கேட்கிறேன். எல்லாரும் இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நான் சொன்னதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம், இதை வைத்து அரசியல் லாபத்துக்காக மட்டுமே நடக்கும் சில செயல்கள் எல்லாம் உங்கள் கண் முன்னாடி வரும். நீதி என்பது ஒரு நபருக்கு மட்டும் கிடைக்க வேண்டியது கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த பூமியில் வாழும் அனைத்து மனித சமுதாயத்திற்கும் கிடைக்க வேண்டியதுதான். இந்த ஒரு செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.